Hello students, நாம் இந்த வீடியோவில் average and instantaneous rate இது எப்படி calculate பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த average and instantaneous rate calculate பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். என்ன அப்படின்னா isomerization of cyclopropane. ஸோ cyclopropane isomerization ஆகுது. ஸோ isomerization அதாவது isomers அப்படின்னா என்னது? They have a same molecular formula but different structure. Okay, அப்போ molecular formula same இருக்கும் but they have a different structure. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? isomers அப்படின்னு சொல்கிறோம். இப்போ cyclopropane ப்ரொப்பீனாக கன்வெர்ட் ஆகுது. 780 கெல்வினுக்கு ஹீட் பண்ணுறப்ப cyclopropane ப்ரொப்பீனாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ the cyclopropane and propene both have the same molecular formula but they have a different structure. ஸோ ரியாக்ஷன் பாருங்கள், cyclopropane 780 கெல்வினுக்கு ஹீட் பண்ணுறப்ப நமக்கு ப்ரொப்பீன் கிடைக்குது. ஸோ cyclopropane is a closed structure, ring structure, and propene is a open structure. So both have the same molecular formula but they have a different structure. So இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷனை டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வலில் மெஷர் பண்ணி அதுக்கான வேல்யூஸை நம்ம புக்கில் ஒரு டேப்லெட் காலமில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சைக்ளோப்ரோபேன் ரியாக்டன்ட். ஓகே, அப்போ ரியாக்டண்ட்டுக்கு நம்ம ஆவரேஜ் ரேட்டு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வலுக்கு டிஃப்ரெண்ட் டைமுக்கு சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணியிருக்காங்க, ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வலுக்கு. ஓகே, அப்போ ஹியர் சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வலில் மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ 0க்கு 2, 5க்கு 1.67, 10க்கு 1.40, 15க்கு 1.17, 20க்கு 0.98, 25க்கு 0.81, 30க்கு 0.69. ஸோ அப்போ ஒரு 30 மினிட்ஸ்க்கு சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. இப்போது அதாவது ஒவ்வொரு 5 மினிட்ஸ் கேப்லேயும் கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணியிருக்காங்க. இப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரேட் எப்படி எழுதுவோம்? ரேட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் பை டைம் போடுவோம். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் பை சேஞ்ச் இன் டைம், டெல்டா போட்டு எழுதுவோம். ஸோ இப்போ ரேட் எப்படி எழுதுவோம்? டெல்டா போட்டு மைனஸ் ஆஃப் டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் பை கான்சன்ட்ரேஷன் டெல்டா டீன்னு எழுதுவோம். சரிங்களா? இப்போது நம்ம என்டையர் 30 மினிட்ஸுக்கு இந்த ரேட்டை எழுத போகிறோம். ரேட் எப்படி எழுத போகிறோம்? என்டையர் 30 மினிட்ஸ்க்கு எழுத போகிறோம். என்டையர் 30 மினிட்ஸ்னால் 0 to 30க்கு அண்டு இது 0.69 to 2க்கு. இப்போ எப்படி எழுதுவோம்? சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி எழுதுவோம்? சேஞ்ச் இன் சைக்ளோப்ரோபேன் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் பை டெல்டா டி அப்படின்னு. ஓகே, இப்போ ரேட் ஓவர் என்டையர் 30 மினிட்ஸ்க்கு எப்படி எழுதுவோம் அப்படின்னா, மைனஸ் ஆஃப் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் அட் ஃபைனல் அண்டு இனிஷியல். ஃபைனல் என்னது? 30 மினிட்ஸ்க்கு 0.69 அண்ட் இனிஷியல் என்னது 2. ஸோ அப்போ என்டையர் 30 மினிட்ஸ்க்கு பார்க்குறோம். அப்போ டைம் 30 அண்ட் இனிஷியல் 0. ஸோ அதை எழுதியிருக்கோம். மைனஸ் ஆஃப் 0.69 மைனஸ் 2 mole per liter divided by 30 minus 0 minute. அப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ ஒன்று, இது மைனஸ் வேல்யூ, இதுவும் மைனஸு. ஸோ மைனஸ் மைனஸ் போட்டால் ப்ளஸ் வேல்யூவில் வந்துடும். ப்ளஸ் 1.31 டிவைடட் பை 13 வந்துடும். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ என்ன கிடைக்குன்னா 0.04366 இருக்கும். இந்த 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். 4.36 இன்ட்டு 10 to the power of minus 2ன்னு வரும். ஸோ வித் யூனிட்டோடு எழுதுகிறப்ப 4.36 இன்ட்டு 10 to the power of minus 2 மோல் லிட்டர் மைனஸ் 1 மினிட் மைனஸ் 1, அதாவது மோல் பர் லிட்டர் பர் மினிட் அப்படின்றது வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? என்டையர் 30 மினிட்ஸுக்கு ஓவரால் ரேட் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா?
இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆவரேஜ் ரேட் அட் இனிஷியல் அண்ட் லேட்டரல் ஸ்டேட் 2 ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அது இனிஷியல் ஸ்டேஜில் என்னென்னா ஆரம்ப நிலையில் எப்படி வந்து ஆவரேஜ் ரேட் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்றது. இப்போ பாருங்கள், ரேட் அட் இனிஷியல் ஸ்டேஜ்னு போட்டிருக்கோம். இது என்னென்னா 0 10 ஒவ்வொரு 10 மினிட்ஸ் கேப்லேயும் பார்க்குறோம். 0க்கும் 10 மினிட்ஸ்க்கும் இடையில பார்க்குறோம். அப்போ 10க்கு வேல்யூ என்னது 1.40. அப்போ மைனஸ் ஆஃப் 1.40. ஸோ மைனஸ் ஆஃப் -1.40 -2 சரிங்களா. அடுத்து வந்து 10 - 0 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ அதை டிவைட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் ரேட் என்னது -1.40 -2னா 0.6 வரும். ஸோ இதுவும் மைனஸ் வேல்யூ, அதுவும் மைனஸ் வேல்யூ. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். 0.6 டிவைடட் பை 10ன்னு வந்துடும். அதை வந்து நம்ம போட்டோம்னா 6 × 10⁻⁻² மோல் லிட்டர் பெர் மினிட் அப்படின்னு வந்துடும். அடுத்தது பாருங்கள், ரேட் அட் லேட்டர் ஸ்டேஜ்னா அடுத்து வந்து ஒரு 20க்கும் 30 மினிட்ஸ்க்கும் பார்க்குறோம். இப்போ 20 மினிட்ஸில் பாருங்கள் ரேட் என்னது 0.98. 30 மினிட்ஸில் என்ன பண்ணுறோம் 0.69. ஸோ முதல்லேருந்து ஃபைனல் எழுதிட்டு தான் இனிஷியல் எழுதுவோம். இப்போ ஃபைனல் என்னது 0.69. இப்போ -0.69 மைனஸ் இங்கே பாருங்க 20 மினிட்ஸுக்கு 0.98. அப்போ 0.98 டிவைடட் பை 30 - 20 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.29/10ன்னு வரும். ஸோ டிவைட் பண்ணி போட்டோம்னா 2.9 × 10⁻⁻² மோல் பெர் லிட்டர் பெர் மினிட்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் ரேட் வந்து ஓவரால் அந்த ரியாக்ஷனுக்கும் பார்த்தாச்சு, அண்ட் இனிஷியல் அண்ட் லேட்டர் ஸ்டேஜ்லேயும் ஆவரேஜ் ரேட்டு பார்த்துட்டோம். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா என்ன? இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் அட் அ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் டூரிங் த ரியாக்ஷன். அதாவது என்னென்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கிறப்ப ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்னவோ அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன். இப்போ நம்ம புக்கில் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அது வந்து சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷனில் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் அதோட டைமை வந்து ஒய் ஆக்சிஸ்லேயும் வச்சு டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வலில் அதை சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷனுக்கு கிராஃப் குறித்து போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ்க்கு நேரம் கான்சன்ட்ரேஷன் 0.5 இருக்குது. அதே 20 மினிட்ஸில் கான்சன்ட்ரேஷன் 1 இருக்குது. அதாவது இப்போது 2 டைம் இன்டர்வல் இருக்குது. அப்போ வந்து 2 டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்புறம் டிஃப்ரென்ஸ் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஆவரேஜ் ரேட்டை கண்டுபிடிக்கலாம். அப்போது ஆனால் வந்து இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டுன்னு சொல்கிறப்ப நமக்கு டைம் டிஃப்ரென்ஸ் வராது சரிங்களா. இப்போ கிராஃபில் பார்த்தீங்கன்னா டைம் குறைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது, டைம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கான்சன்ட்ரேஷன் குறையுது. இப்போ நமக்கு வந்து 40 மினிட்ஸ் அண்ட் 20 மினிட்ஸை வச்சு நம்மளால் ஆவரேஜ் ரேட்டை கண்டுபிடிக்கலாம். பட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த டைம் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது சரிங்களா. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இல்லைன்னா பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் என்ன ரேட்டோ அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த கிராஃபில் வந்து நம்ம அந்த ஒரு கர்வ் போகுது பாருங்கள், எல்லாத்தையும் லைன் ஜாயின் பண்ணி கர்வ் போட்டிருக்காங்க. இந்த கர்வில் நம்ம எந்த பாயிண்டில் வேணாலும் டச் பண்ணாலும் எந்த பாயிண்டில் வேணாலும் நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிச்சணுன்னா அந்த பாயிண்டில் தான் அதாவது எந்த பாயிண்டில் நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபில் ஒரு அந்த கர்வுக்கு மேலே நான் ஒரு பாயிண்ட் டச் பண்ணேன் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு குறிப்பிட்ட டைமும் குறிப்பிட்ட கான்சன்ட்ரேஷனும் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம டேரெக்டாக ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து கண்டுபிடிக்கலாம் ஃபார் இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன். ஸோ ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு டைம் டிஃப்ரென்ஸும் தேவைப்படும், கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸும் தேவைப்படும். பட் இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கு அப்படி இல்லை, டைம் டிஃப்ரென்ஸ் வந்து தேவைப்படாது. அதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டுக்கு ΔT = 0. ஸோ அப்போ வந்து டைம் வந்து தேவைப்படாது. ஒரு பர்டிகுலர் டைமில் கான்சன்ட்ரேஷன் என்னென்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து அதை வச்சு நம்ம வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை கண்டுபிடிக்கிறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் இன் டைமே வந்து
ஐ மீன் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டில் கிடையாது. ஸோ டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா, reaction is equal to minus delta concentration of cyclopropane by delta T is equal to D minus D of concentration of cyclopropane by dt. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேஞ்சன்ட் வரையணும். அந்த ஸ்ட்ரைட் லைன் மேலே ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த அந்த ஸ்லோப் ஒன்று வரைஞ்சிடும். டேஞ்சன்ட் வரைஞ்சிட்டு ஸ்லோப் வரைஞ்சோன்னா அந்த ஸ்லோப்போட வேல்யூ தான் அது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட் அட் தட் இன்ஸ்டன்ட். ஸோ பண்ணிட்டோம். இப்போ இனிஷியல் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த மொமெண்ட்டில் நம்ம அந்த ரியாக்டண்ட்டை மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த மொமெண்ட்டில் என்ன ரேட்டோ அதுதான் இனிஷியல் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இனிஷியல் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இனிஷியல் ரேட் இஸ் ஈக்குவல் டு instantaneous rate at a moment of mixing of the reactant. அதாவது என்னென்னா, இப்போ t is equal to 0 அப்படின்றப்ப அந்த கர்வுக்கு நம்ம ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணணும். அந்த டேஞ்சன்ட்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் இனிஷியல் ரேட் அண்டு இனிஷியல் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இப்போ நமக்கு சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷனையும் இந்த ரியாக்ஷனையும் வச்சு நமக்கு ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் குறைஞ்சிட்டே வருது. 0.5ன்னு குறைஞ்சிட்டே வருது. ரேட்டை பாருங்கள், 0.692 × 10⁻², 3.46 × 10⁻², 1.73 × 10⁻²ன்னு குறைஞ்சிருக்கு. ஸோ 6ல் இருந்தது 3க்கு போயிட்டு 3லேருந்து 1ங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா கான்சன்ட்ரேஷன் குறைய ரேட்டும் குறையுது, ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் டிக்ரீஸ் ஆகுது.